மாயக்கடலும் மீன் குஞ்சின் சாகசமும். செல்லக்குட்டிகளா, ஒரு அழகிய மாயக்கடலை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோமா? அங்கே மீன்களில் மிகவும் சிறிய ஒரு மீன் குஞ்சு வசித்தது. அதன் பெயர் பொன்னி. ஒரு நாள் அந்த ஆழமான நீலக்கடலின் அடியில் யாரும் எடுக்க முடியாத ஒரு பளபளப்பான மந்திரக் கருவி இருப்பதை பொன்னி பார்த்தது. எப்படியாவது அந்த கருவியை தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. ஆனால் அந்த இடத்தை அடைவது மிகவும் கடினம். கடலின் நீரோட்டம் வேகமாக அதை தள்ளிவிட்டது. பொன்னியின் சிறிய துடுப்புகளால் நீந்தவே முடியவில்லை. அது விழுந்து விழுந்து எழுந்தாலும் சோர்வடையவில்லை. நான் சிறியவளாக இருக்கலாம், ஆனால் துணிச்சலானவள் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டது. அன்று முதல் தினமும் மீன் குஞ்சு பொன்னி விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்தது. அது வேகமாகச் சுழன்று நீருக்கு எதிராக நீந்த கற்றுக்கொண்டது. கடைசியாக ஒரு நாள் அது உறுதியுடன் நீந்தியது. ஒரு நொடியில் ஆழமான பகுதியை எளிதாக கடந்து அந்த மந்திரக் கருவியை தொட்டது. அது பிரகாசமாக ஜொலித்தது. பொன்னிக்கு எவ்வளவு மகிழ்ச்சி! அன்பு குழந்தைகளே, பொன்னியைப் போலவே நீங்களும் எந்த ஒரு சவாலையும் கண்டு பயப்பட வேண்டாம். கடினமாக உழைத்து தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. நீதி, கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே வெற்றிக்கு வழி.